ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தெரியுமா? தெரியல, அவன் இன்னும் வந்து சொன்னான். ஆனா அவன் என்ன சொன்னாலும் நீ அவனை ஹெல்ப் பண்றது ஏதோ பேசிட்டாரு. நான் ரொம்ப நாள் அவனை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் அவனை லவ் பண்ணுறேன். என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்பெல்லாம் லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ் பண்ணுற சொல்லிட்டு என் பின்னாடி எல்லாம் சுற்றி நான் கடைசி வரைக்கும் அந்த நல்ல பார்த்துட்டேன். வேண்டாம், என் லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுத்தாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுட்டு என்ன உனக்கு? ஏன்டா கையில காலங்கத்தால கேனோட உட்காந்துருக்கான்? ஏதோ ஒரு புள்ளைய லவ் பண்ணேன்னா உட்காந்துருக்கான். யார்? டெவினாடா. டெவினாடா? தேடே லவ் பண்ணிட்டு இருந்தால போய் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா, வேணான்ட்டுருச்சு. அதுக்கு ஏன்டா காலங்கத்தால கேன் அடிச்சுக்கிட்டு இருக்கா? காலையிலே போன் அடிச்சு எடுத்துருவான்ட்டான் என்னைய. கேட்கல. அப்புறம் வந்து இப்போ சுத்திர கூட என்ன பண்ணுறது? உன் தரலடா அடி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு வருஷமா ஃபாலோ பண்றேன், லவ் பண்றேன், என் லைஃப் எல்லாம் வந்து கூட ஸ்பெண்ட் பண்ண இருக்கேன். என்ன பண்றீங்க? இப்போ காலேஜ்
ஹலோ இங்கே தான் இருக்கேன் 7-Elevenல. நம்ம எப்பவுமே லேப்பா பண்ணுற இடத்துலையா? ஓகே கேரிங்க வரேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா போகுதுல, சந்தோஷமா இருக்கு. நல்லா லைஃப் கிடைச்சிருக்கேன். அப்படிலாம் ரைட்டிங்க. நீ அந்த மாதிரி பையன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ இருக்கும் அப்புறம் எப்படி பார்த்துக்காரு? அழகா பாத்துக்கிறா. கேள்விப்பட்டேன் அவர் என்னமோ நன்னடிக்க தண்ணி அடிச்சு அங்கங்க பந்தாவை கட்டிக்கிட்டு காசு செஞ்சுக்கிட்டு இருக்கானா? ஆமா ரைட்டு. அவன் எந்த விஷயமும் என்கிட்ட மறைக்க மாட்டானே. அதெல்லாம் அவன் கூட்டாளி பையனுக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க. இல்லையே, அவன் என்கிட்ட மறைச்சதே இல்லையே. இந்த மாதிரி அவன் பண்ணவே மாட்டான். அவன் எனக்கு எவ்வளவு உண்மையா இருக்கான். அவன் பண்ண பையனே இல்லையே. ஆமாவா? யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது? அவன் கூட பழகிறவன் தான். உங்களை பத்தி தப்பா தப்பால பேசிட்டு இருக்கானா? சீட் பண்றீங்க அப்படின்னு. ரைட்டு இல்லையே, நான் ஏன் அவனை சீட் பண்ணணும்? அவன் அப்படி சொல்ல ரைட்டு இல்லையே. அவன் என்ன ஏமாத்துறானா? நல்லா அப்படிதான் ஃபீல் ஆகுது. எதுக்கு பார்த்து இருந்து போயேன். கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ எவினா? ஹலோ எவினா, கேக்குதா? என்ன, நான் வந்து கீர்த்திப்பேன் காலையில வந்து உனக்கு ப்ரொபோஸ் ஆச்சு பண்ணானா? இல்ல என்னாச்சுன்னா, கீர்த்திப்ப நீ வேணான்னு சொல்லிட்ட அப்படி சொல்லி உனக்கு தான் என்கிட்ட சொன்னானுங்க. முதல்ல நீங்க லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுடா, வேணான்னு சொல்லிட்டு உனக்கு சொன்னானுங்க. கீர்த்திப்பா இப்போ வந்து சும்மா லேக் பண்ண வந்தேன். கீர்த்திப்பா அடிச்சு கூப்பிட்டான் என்னைய. வந்து பார்த்தா கையில கேனோட ரொம்ப சூர்ல தண்ணியில உட்காந்துருக்கான். கேட்டா அவங்க இந்த மாதிரி போயிட்டு கீர்த்தி டெவினா கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அது வேணான்னு சொல்லிடுச்சு. அதான் இப்போ உட்காந்துருக்காங்க. நீ கொஞ்சம் வரியா? சரி, நான் லொகேஷன் அனுப்பிடுறேன், நீங்க வா. டெவினா, கீர்த்திப்பா ரொம்ப இதுவா இருக்கான். என்ன பண்ணு, இதுக்கும் உனக்கு தானே பேசுனேன். என்ன கதை? அவன்கிட்ட தண்ணி குடிக்கணும். பேசிட்டு வாங்க. பாத்துக்கோ, பாத்து. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? யாரு கேட்டு தண்ணி எடுக்கிற? எல்லாம் பண்ணாதானே நம்புவானுங்க. என்ன பண்றது? என்ன நம்புறது? யாரு கேட்டு தண்ணி அடிச்ச? எல்லாம் பண்ணாதானே நம்புவானுங்க. அப்படி செஞ்சாதான் எல்லாம் நம்புவாங்களா? அதாவது நீ கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு, நான் பண்ண முடியும். ஏய், நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? லவ் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி அடிக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் சொன்னேன். இப்பயும் அது தண்ணி காசு கேட்டு கூட தெரியாம எடுத்து நானா முடியும். கோசை என்ன? அது நான் நம்பணுமா? நான் நம்ப மாட்டேன். நான் ஏன் நம்ப? நீ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நானா பண்றது? தண்ணி அடிச்சாலும் ஏதாச்சும் நம்புவானுங்க. ஓ, அதான் அது டைகரா? அது ஒரு டைகர். என்னன்னு போய் சொல்லி நீ என்கிட்ட இது பண்ணாத. என்னன்னு பேசுறீங்க? சரி, போன உண்மையில என்ன சொல்றேன்னு தெரியல. போய் சொல்றேன். போது நடந்தது ஏதோ அவனுக்கு மணிக்கு ஆக்டிங் பண்றதுக்காக தான் அப்படி சொல்றான். அதுக்கு ஏன் போய் தண்ணி வச்ச? அது வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். சோகமா இருக்கு. அவசியமே இல்லை அப்படி தண்ணி அடிக்கிறதுக்கு. நம்புவானுங்க. அவங்க நம்புறாங்க இல்லையா, அவங்களோட இஷ்டம். நீ என்னத்துக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற? என்கிட்ட நீ போய் சொல்லாத. அது வந்து உண்மையிலேயே டைகர் தானே. என்னது கோசம் தான் என்கிட்ட போய் சொல்ற? ஏன் சிரிக்காத, காண்டாவது எனக்கு.
சாரி சாரி நான் சாரி செஞ்சேன் சாரி சொன்னா எனக்கு சரியாயிடும் நான் கேட்குறேன் சரியாக டென்ஷன் ஆகுது சரி லைக் பண்ணி லைக் பண்ணணும் நீ பாரு நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் தானே இதோட என்கிட்ட பேசாம இதோட நம்ம பிரேக்கப் பை ஹலோ ரீனா ஏன் சம்மந்தமே நம்ம பிரேக்கப்லாம் சொல்லிட்டு போகிறேன் நான் என்ன பண்ணேன் ஒரு கேன் அடிச்சது தப்பா இங்க பாரு இனிமேல் எனக்கு நீ ஃபோன் அடிக்காத சரியா உன் கூட்டம் இல்லை உன்னை பற்றி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க சரியா எனக்கு இனிமேல் நீ தேவையே இல்லை தயவுசெஞ்சு எனக்கு காலே பண்ணாத சரியா இன்னும் நீ எத்தனை நாள் வந்து என்கிட்ட பொய்யா பழகி எவ்வளோ உண்மை விஷயம் மறைக்க போகிறேன் எனக்கு தெரில என்னன்னாச்சு திரும்பி கால் பண்ணிட்டு செட் ஆகாது பிரேக்கப் பண்ணிக்கலாம் அது சொல்லிச்சா எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிடுச்சு நம்ப முடியலையா அது 3 வருஷம் லவ் பண்ணீங்கல்ல மனசே ஒரு மாதிரி சரி சரி ஏதோ போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் பேசுறேன் அதுக்கிட்ட சரியா சொல்டா எங்கடா வரணும் சரி சரி நான் வரேன் நான் வந்து வரேன் ஏய் வாடா வாடா உட்காரு என்னடா கதை என்னடா கதை உனக்கு வீதி இல்லடா அவனை பற்றி ஏதோ தப்பாக பேசுகிறாங்க உங்ககிட்ட யார் சொன்னாங்க கூட்டம் தான் சொல்கிறாங்கடா சரி வராது சரி நீங்க அண்ணால பாத்தியா அவருக்கு தப்பு பண்ணது இல்லடா ரகசியமாக பேசுகிறாங்க நீ பார்க்காம எப்படி சொல்ற உன்கிட்ட உன்னை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையாக தான் இருந்தது ஆமாம் அப்போ நீ எப்படி அதே ஒரு செகண்ட்ல தூக்கி போட்ட வீணா 3 வருஷம் லவ் வீணா 3 வருஷம் லவ் தான் அவர் உன்னை எப்படி லவ் பண்ணாரு உனக்கு தெரியுமா தெரியாதா நான் தான் அவர் கூட ஃபுல்லாக இருக்கேன் நீங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன் அவர் எப்படி இருக்கு இல்லடா அவன் தான் வெளியே என்னை பற்றி கண்ட மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க நீ கூட காதால கேட்டியா இல்ல கூப்பிட்டு வச்சு பேசினாங்கடா அவர்கிட்ட டைரக்டா கொஞ்ச நேரம் அவர் சொல்றதை கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும் சொல்லு எனக்கும் மனசு கவலையாக தான் இருக்கு அவசரப்பட்டு எடுத்திருக்கேன் கண்டதுங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவர் சொல்றத அவனால கேட்க முடியல சார் அவன் இப்போ எங்கே இருக்க நான் அவனை பார்த்தியா நான் மீட் பண்ண வைக்கிறேன் உங்க 2 பேர்த்தையும் தயவு செஞ்சு மனசு விட்டு பேசுங்க டாடி பேசினாதான்டா செட்டில் ஆகும் சரி அவனை கால் பண்ணி எப்பயே கூப்பிடுறேன் நான் கூப்பிடுறேன் ஹலோ இவனா ஆளுங்கதா எங்க இருக்க கொஞ்சம் மீட் பண்ணோம்ல முடியுமா கொஞ்சம் பேசணும் நார்மலாக மீட் பண்ணுற இடம் தான் நம்ம பிளே கிரவுண்ட் கிட்ட வந்துரு சரி பை சரியா பேசுங்க இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி என்ன நான் மனசுல தோணுதோ பேசுங்க 2 பேருமே புரிஞ்சுப்பாங்க பேசுங்க நாங்க இருக்கேன் பேசணும் சாரி உன்னை தப்பாக நினச்சிருக்கேன் யார் இவ்வளவு நாள் இந்த 3 வருஷம் இல்லாத நம்பிக்கை உள்ள நம்பிக்கை இப்போ இல்லையா என்னடா பண்ணுறது அவங்க சொல்கிறீங்க நான் ரொம்ப நம்பிட்டேன் சாரி ஏதோ தப்பாக நினச்சிடாது திரும்பி நீ எனக்கு வேணும்னு நீ அக்செப்ட் பண்ணிப்பியா சாரி பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்பு சரி நான் நம்புகிறேன் பதமே முடிஞ்ச மாதிரி நான் பார்க்குறேன் ஆள் புதுசாக இருக்கா நான் என்ன பண்ணுறேன் மொதல் சும்மா தான் இருக்குது இதுக்காக தான் இருக்குது லவ் பண்ணே இருக்குது லவ் பண்ண போகிறதுக்காக தான் நானே
வழி தெரியலையே உன்னை மறந்திட நினைக்கையில உள்ள குரல் ஒண்ணு கதறுதடி உன்னை சேர வழி கிடைக்கையில இது போதும் வருவம் புள்ள